எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம தூக்குச்சட்டி சேனல். இன்னைக்கு நம்ம தூக்குச்சட்டி சேனல் நம்ம என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாத்துக்கறி குழம்பு. வாங்க சமைக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ வாத்துக்கறியை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதுல சேர்த்துக்கலாம். கறியை நம்ம அதுல போட்டுட்டோம். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதுல ஆட் பண்ணிக்கோங்க. கூட கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கூட 2 பெரிய சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல முக்கியமான குறிப்பு என்னன்னா, அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள் மிளகாய் தூள்லாம் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் பத்த வச்சுட்டு நம்ம கலந்து வச்சிருக்க கறி எல்லாத்தையும் அப்படியே தூக்கி அடுப்புல வச்சிருங்க. அடுப்புல வச்சதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். அரை மணி நேரம் நல்லா கறி வேகட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வாத்துக்கறி எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. திரும்ப மூடி போட்டு கொதி விடலாம். அரை மணி நேரம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வரலாம். சோம்பு மிளகு நல்லா அரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பூண்டை நான் தோல் எடுக்காம அதில் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். மிளகு பூண்டு சோம்பு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கறி நல்லா அரை மணி நேரம் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை கூட சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகு பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க, நல்லா வாத்துக்கறி நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்கவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. நாங்க தாளிக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சு இதுல ஊத்திக்கோங்க. சுவையான வாத்துக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி அடுப்பை அணைச்சிடலாம். வாங்க வாத்துக்கறி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த வாத்துக்கறி இட்லிக்கு, தோசைக்கு, களிக்கு, சூடான சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நாங்க செஞ்ச வாத்துக்கறி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.